உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் மீனாட்சி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 45 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா MBA வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பிடித்தம் போக மாதம் வந்துட்டு 48,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை கூட வாழ பிடிக்காமல் இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தனிமையில் தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு சரியில்லாத காரணத்தினால இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு இந்த மணமகள் வந்துட்டு அவர் கூட வாழ பிடிக்காமல் இன்றைக்கி தனிமையில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா அப்பான்ட்டு யாருமே இல்லாமல் தன்னுடைய குழந்தையோட இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பான கணவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவராக இருந்தால் போதும். குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஆண்மகன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு கேஸ்ட்டை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வயதை பற்றியும் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ராமநாதபுரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர், விலாசம் எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கண்மணி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகாமல் தனக்குன்னு விவசாய நிலம் வந்துட்டு ஒரு 8 ஏக்கர் இருக்கிறதுனால விவசாயம் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரு 3 வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு விலகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு நல்ல மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு கோக்குடியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தனிப்படையாக கோல்டே வந்துட்டு ஒரு 30 சவரனுக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.